நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரத்தினுடைய குணங்களின்படி தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. இந்த ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தோட குணம். நாம் பிறந்த நட்சத்திரத்தில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்குது. அது எங்கே வசிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒருத்தரை போனோம், இப்போ நண்பர் ஒருத்தர் என் கூட படித்தவர் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிறதா சொன்னார். சரி, ஃப்ரீயாக தான் இருக்கோம், போய் தேடி பார்ப்போம் அப்படின்னா அவரை தேடி கண்டுபிடிச்சி விசாரித்து கடைசியில் ஒரு வழியாக அவர் வீட்டை போய் கதவை தட்டிடுவோம். அது மாதிரி நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் எங்கே இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால் என்னுடைய கருத்து நீங்கள் இப்போ நோட் பண்ணுங்கள். அஸ்வினி நட்சத்திரம் அப்படி வச்சுக்கோங்க. முதல்லேருந்து ஆரம்பிப்போம். அஸ்வினி நட்சத்திரம் அது எங்கே இருக்கும் தெரியுமா? நீங்கள் குடியிருக்கிற வீட்டினுடைய மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செம்பு நிறைய நீர் அந்த கும்பத்தில் நீர் நிரப்பி மேல் பகுதியில் ஒரு வலம்புரி சங்குக்குள்ளர ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். பொதுவாக சங்கின் நாதம் இருக்குது பாருங்கள், வேலை செய்யும் வீட்டில் மொட்டை மாடி. அந்த வலம்புரி சங்கில் உங்கள் ஜாதகத்தை எழுதிருங்க. சங்கு இருக்குது, இந்த பாருங்கள். இப்போ ஒரு சங்கை காட்டுறேன். இதுதான் சங்கு. இந்த சங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை அதில் வரைஞ்சிடணும். அதில் உங்கள் ஜாதகத்தை இந்த மாதிரி வரைஞ்சி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்குள்ளற சங்குக்குள்ளற நெய் விடணும். நெய் விட்டு தீபமாட்டம் ஏற்றணும். இதுதான் வழிமுறை. இப்போ வலம்புரி சங்கு இருக்கு, அதிலிருந்து வெளிவருகிற நாதம் அந்த சங்கின் மேல் பகுதி முழுவதும் அதிர்வுகளை உண்டாக்கி அதை என்ன செய்யும், தீபம் போடும்போது மேல் நோக்கி போகும். அப்போ நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நட்சத்திரத்துக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் நோட் பண்ணிக்கோங்க. பரணி நட்சத்திரம் உங்கள் வீட்டில் அடுப்பு இருக்கும் பாருங்கள். பரணின்னா அடுப்பு இருக்கக்கூடிய இடம், சமைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் படத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த கும்பத்தில் தீர்த்தம் வச்சு தீர்த்தத்துக்கு மேலே வலம்புரி சங்கு. நான் படம் ஒன்று போடுறேன் பாருங்கள், இந்த வீடியோவிலே நான் காட்டுவேன். அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் புகை போக்கிய இடம், புகை போகிற கூண்டு, அந்த இடத்துல வீட்டில் மாடியில் போய் புகை போகிற இடத்துல அங்கே போய் பண்ணணும். ரோகிணி நட்சத்திரம் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த பாத்திரத்துக்குள்ளே போய் விளக்கு போடுங்க, அங்கே தான் அந்த நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ஜன்னல் பகுதியில் இருக்கும், அங்கே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் போர்ட்டிகோலே விளக்கு பொருத்தி சாமியெல்லாம் கும்பிடலாம். நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் உங்கள்கிட்ட ஆக்டிவேட் ஆகும். புனர்பூச நட்சத்திரம் பலசரக்கு உள்ள வீட்டில் ஜாமான்லாம் மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள், பலசரக்கு, அங்கே கொண்டு போய் அதை விளக்கு ஏற்றணும். பூச நட்சத்திரம் ஹாலில் இருக்கும், ஒரு வீட்டில் பிரதானமான ஹால் இருந்தால் அங்கே தான் இருக்கும். ஆயிலிய நட்சத்திரம் குப்பை கொட்டக்கூடிய இடத்துல தான் அது வசிக்கும். அதனால் குப்பை வாளியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. மகம் நட்சத்திரம் டைனிங் டேபிள். பூர நட்சத்திரம் ரெஸ்ட் ரூம், அதுக்கு நம்ம கக்கூசில் போய் பொருத்த முடியாது, போகிற பாதையில் அங்கே வச்சுக்கோங்க. உத்திர நட்சத்திரம் தண்ணீர் தொட்டி, மேலே தண்ணீர் தொட்டி. ஹஸ்த நட்சத்திரம் வாஷ் பேசன் பக்கத்தில் இருக்கிற இடம், அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு போட்டுக்குங்க. சித்திரை நட்சத்திரம் பீரோ இருக்கிற இடத்துல பக்கத்தில் வச்சுக்கோங்க. சுவாதி நட்சத்திரம் பெட்ரூம், அந்த பெட்ரூமில் அந்த மாதிரி சாமி கும்பிட்றது மாதிரி ஏற்படணும். விசாகம் சிட் அவுட்டு. அனுசம் பாத்ரூம் போகிற வழியில், பாத்ரூமுக்கு வெளியே செவுத்தில். கேட்டை நட்சத்திரம் டாய்லெட்டுக்கு போகிற பாதையில் இருந்தால் போதும். மூல நட்சத்திரம் கல்லாப்பெட்டி. பூராட நட்சத்திரம் கூரை, மேல் கூரை இல்லைன்னா போர்டு, அந்த மாதிரி. உத்திராட நட்சத்திரம் வாஷிங் மிஷின், துவைக்கிற இடத்துக்கு பக்கத்தில்.
திருவோண நட்சத்திரம் பூஜை அறை, அவிட்ட நட்சத்திரம் மிக்சி இருக்கக்கூடிய இடம், சதய நட்சத்திரம் கிரைண்டர் இருக்கிற இடம், பூரட்டாதி வீட்டினுடைய நடைபாதை, உத்திரட்டாதி முழு சமையல் அறையை குறிக்கிறது, ரேவதி வாசல் படி, அது பக்கத்தில் செடிகள் இருக்கிற இடத்துல. இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் இந்த ஒரு கும்பம், இப்படி ஒரு கும்பத்தில் நீரை நிரப்பி ஒரு செம்பில் நிரப்பி அது மேலே இந்த மாதிரி சங்கு மாதிரி இது மாதிரி செம்பில் நல்லா நீர் விட்டு நூல் சுற்றலாம், அலங்காரம் பண்ணி அதில் மாவளையெல்லாம் கூட வச்சுட்டு சங்கில் நெய் விட்டு தீபமாட்டம் ஏற்றலாம். இதுதான் சங்கு தீபம்னு பேர். இதை நீங்கள் நான் சொன்ன ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கிட்டா நல்லது. ரெண்டாவது ஒரு ஸ்டாண்டில் கூட வச்சுக்கலாம், ஸ்டாண்டு வச்சு கூட அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தை தெரிஞ்சு அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறது தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டால் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே நம்ம போய் இருக்கோம். இதெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம கடைப்பிடிச்சாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே போல் இதுக்கு எப்படி விளக்கு ஏற்றுறது, செம்பில் தீர்த்தங்கள்லாம் போடலாமா, புண்ணிய தீர்த்தம் விடலாமா, நிறைய சந்தேகம் வரும். செம்பில் நல்லா நூல் சுற்றி வச்சுட்டு கீழே கொஞ்சம் அரிசியெல்லாம் பரப்பி நெல் பரப்பலாம், உப்புக்கல் கூட பரப்பலாம். அது மேலே கும்பத்தை வச்சு நீர் நிறைய நிரப்பி வலம்புரி சங்கை மேலே வைக்கணும். வச்சுட்டு சங்குக்கு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை அந்த கட்டத்தை கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணி சங்கில் ஒட்டலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த அதிர்வுகள் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு காப்பர் தகடில் உங்கள் ஜாதகத்தை சின்னதாக எழுதி அந்த விளக்கு அந்த வலம்புரி சங்குக்குள்ளரையே கூட போடலாம். சுத்தமான நெய் தீபம் ஏற்றலாம். எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. ஏன்னா சங்கு மகாலட்சுமி அம்சம். அதனால் நெய் தீபம் தான் ஏற்றணும். சுத்தமான நெய்யாக இருக்கணும், கலப்படம் இல்லாததாக இருக்கணும். அந்த திரி அவர்கள் பொறுத்து சிகப்பு திரி போடலாம், வெள்ளை திரி போடலாம். ஆனால் 2 திரியாக இருக்கணும். தர்பை திரியும் இருக்குது. தர்பை புல்ல நூலை சுற்றிட்டு அதை ஊற வச்சுட்டா அதுவும் தர்பை சேர்ந்தே எரியும். இது மாதிரி பண்ணும்போது வாசனை திரவியங்கள் ஊதுபத்தியெல்லாம் காட்டலாம். அதனால் இது மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலையை நோக்கி போக முடியும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யலாம். சின்ன விஷயந்தான் காதில் கேட்டதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியும் கண்டிப்பாக. அதனால் ஐயா எக்ஸ்பீரியன்ஸில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு கிளைண்டுகளுக்கு கொடுத்துருக்குறேன். செஞ்சுருக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. நீங்களும் செய்யுங்க, வெற்றி பெறுங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.